நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஆனால் டீம் ரெக்கார்டு எதுவுமே இருக்காது. ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 100 ரன் அடிக்கணும் அப்படின்னாவே 99 ரன் அடித்து அந்த 1 ரன் அடிக்க 25 பாலை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் ரெக்கார்டுக்காக, டீமுக்காக ஆடுறது கிடையாது. இதெல்லாம் மாற்றி அமைக்க தான் தலைவன் தோனி அவர்கள் வந்தார். 95 இருக்கையா 6 அடித்து பேட்டை உயர்த்துறா, 54 இருக்கையா 6 அடித்து பேட்டை உயர்த்துறா அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து தோனி அவர்கள் தான். தோனி வந்த பிறகு தான் டீமுக்காக வந்துட்டு உழைக்கிற பிளேயர்ஸ் நிறைய கிடைச்சாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து கிரிக்கெட் டீமில் வந்துட்டு ட்ராஃபியை, தோனிக்கு பிறகு தான் ட்ராஃபியை வின் பண்ண டீம் இந்தியா. அதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியா தான். அதுமாரி தான் வந்து குடும்பங்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி தான் வெளிநாடுகளுக்கு வந்து இளைஞர்கள் வந்து வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்துட்டு நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு யோசிச்சுட்டு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா குடும்பம் முன்னேறாது. ஸோ குடும்பத்தோட ஒற்றுமையாக இருந்து ஆளுக்கு 1 ரூபா 2 ரூபா போட்டு குடும்பத்தை முன்னேற்றி லைஃப்பில் வந்து வாழ்கிற வழியை பாருங்கள் நல்லபடியாக.